ஹாய், வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இவங்க எங்கள் வீட்டு பிள்ளை மகாலட்சுமி. இந்த அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வராங்களாம், பார்த்துட்டு நிற்கிறாங்க. இந்தா பார்க்குறாங்க அவருங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது. இதுக்குமா இந்தா அவங்க பார்க்குறாங்க. இவங்க தான் எங்களோட இப்போதைக்கு வாழ்வாதாரம். அழகா கிளி சத்தம் கேட்குதுங்க, சூப்பராக. தண்ணி குடிக்கிற. நாளைக்கு குளிப்பாட்டி விட்டுருவோமாம்மா. மழை பெய்யுன்னு பார்த்தேன், மழை வரல. குருவி சத்தம் என்ன மரத்தில். கிராமம் எவ்வளோ அழகு தெரியுமா? இங்கே பாருங்க, இடி இடிக்குது. அதை விட நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். சூரியன் பாருங்க மறைகிறத, என்ன அழகாக இருக்குது. காற்றை பாருங்க. வேப்ப மரம் வீட்டுக்கு முன்னாடி வச்சா என்ன குயிலுன்னு தெரியல, அழகான ஒரு குயில் சத்தம். இன்றைக்கி சமையல்லாம் நான் போடலை, இயற்கையை பார்ப்போம். நல்ல காற்று. அங்கே தண்ணி குடிக்கிறாங்க. அவங்க மகாலட்சுமி, இவங்க லட்சுமி, வெறும் லட்சுமி. அவங்க ஓட்டை கண்டுக அந்த சைடு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வைக்க போட்டாச்சு. குயில் சத்தத்தை பார்க்குறீங்களா? இந்த வந்துருச்சு. இது விரட்டு தம்பி, இது யார் விட்டு மாடுன்னு தெரில. அந்த சைடு விரட்டு. இன்னொரு மாடு வந்துருச்சு, யார் விட்டுன்னு தெரில. அது நம்ம விட்டு. இங்கிட்டு விரட்டு, இங்கிட்டு விரட்டு. யார் விட்டுன்னு தெரியல. ராதா விட்டுன்னு நினைக்கிறேன். ஓடு போ, வீட்டுக்கு போ, ஓடு. ஏறு, இங்கிட்ட இங்கே பாதர் போ, ஓடு 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 ஓடு. தண்ணி குடிக்க விடாது இதுகளை. அவங்க நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தெம்பா இங்கேயும் வர்றாங்க வம்பலுக்கு. சட்டை போடாமல் வீடியோக்குள்ளே வரக்கூடாது. போய் சட்டை போட்டு வா, ஓடு போ, சட்டையை போட்டு வா. சட்டை போடாமல் வரக்கூடாது. ஹே, ஓடு 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 ஓடு. அங்கிட்டு விரட்டுங்க, ரோட்டை நாடி. ஹே, ஓடு, வீட்டுக்கு போ. அவள் தேடவே மாட்டா அவ்வளோ மாடை. ரெண்டு பேரும் நல்லா தண்ணி குடிக்கிறாங்க. போய் ட்ரெஸ்ஸை போடு, இப்படி நிற்கக்கூடாது கேமரா முன்னாடி. போ. இவங்க சரியான ஆள். பார்க்க அப்படி இருக்காம பாருங்க. கொம்பை பற்றியெல்லாம் இங்கே பாருங்க. ஆனால் அழகான பிள்ளை. கீழே ஊற்றிட போது, வாளியை பிடிச்சிக்கோங்க. நல்ல அழகான பிள்ளை. ரெண்டு பிள்ளைகளும் சேட்டையெல்லாம் பண்ணாது. தண்ணி குடிக்கிறாள். நீரா தண்ணியாக குடிக்கிறாள். இவங்களுக்கு கொஞ்சம் வாங்கி. இவங்க எப்போ போட்டாங்கன்னா அஷ்டலட்சுமி, ஆமாம் அர்ச்சய தீதி, சாரி தப்பாக சொல்லிட்டேன். அர்ச்சய தீதி அன்னைக்கு இவங்க போட்டாங்க. இவங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க போட்டாங்க. ரெண்டுமே கிடாரி கண்டு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இதை விட. ஏன்னு சொல்லுங்கள், என்னன்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த அழகானவங்க. இவங்களும் அழகானவங்க தான். வாழைப்பழம் இருக்கான்னு பார்க்குறாரு. வாழைப்பழம் இல்லை. இந்த மணி எதுக்கு தெரியுமா போட்டிருக்கோம்? நடந்து வரையில் அப்படியே கலகலன்னு சத்தம் கேட்குமா, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த கண்டு போட்டு. இதுவும் 3 நாள் வித்தியாசத்தில் கண்டு போட்டுச்சு. ஆமாம், இவங்களும் 3 நாள் வித்தியாசத்தில் தான் கண்டு போட்டாங்க. இவங்க அர்ச்சய தீதி அன்னைக்கு போன வருஷமாம்மா, போன வருஷம் இவங்க போட்டாங்க. இவங்க வெள்ளிக்கிழமை. அர்ச்சய தீதி என்ன கிழமை வந்துச்சு? புதன்கிழமை இவங்க போட்டாங்க.
வெள்ளிக்கிழமை இவங்க போட்டாங்க. நல்ல அழகான கண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நம்ம விவசாயம் இருக்கணும். கண்டிப்பாக விவசாயம் இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடு இதெல்லாம் வச்சுக்க முடியும். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட வயல் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஏதோ ஒன்று ஒரு காய்கறியை வளரும்போது தண்ணி விடுவோம், புல் இருக்கும். இப்போலாம் சரியான வெயில் டைம், ஒன்றுமே கிடையாது, காஞ்சு போய் கிடக்கு. மழை வந்தால் ஏதோ புல் தலையும்னு நினைக்கிறோம், தலையில் இங்கே பாருங்கள் என்னென்ன செடியோ தலைஞ்சிருக்கு பாருங்கள், தலைஞ்சிருக்கா. ஆனால் மாடு திங்கிற புல் தலையாது. என்னென்ன செடியோ தலைஞ்சிருக்கும், மாடு திங்கிற புல் தலையாது. அதுக்கு தான் நாணலை பச்சை நாணலாக தேடி தேடி அறுப்போம். என்னம்மா வேணாம்மா, அன்றைக்கி அந்த வெள்ளரிக்காயில் சரியான கசப்பு, அதுலேருந்து எனக்கு பிடிக்கல. இதோட கண் மை போட்ட மாதிரியே இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கலர் இந்த ஒரு மாதிரி செவலை கலர்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ இதுக்கு அது தெரியாது. டெய்லி வாழைப்பழம் கொடுப்பேன், அதை நினச்சிக்கிட்டே என் கையை பார்க்க வைக்கல தின்னுங்க. அதனால இதுக்கு கண் பாருங்களேன் மை போட்ட மாதிரி இருக்கு. இது சாமணிக்கு இப்போ தான் கொம்பு வருது, 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு தெரியாது பாருங்கள் அந்த கண், இதுக்கும் இப்போ தான் கொம்பு வருது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டுச்சு, இதுக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியல அவ்வளோவா, அதுக்கு வந்துருச்சு பாருங்கள் கொம்பு. இது எப்படின்னு தெரியல, இதுதான் ஃபஸ்ட்டு போட்டுச்சு, 3 நாள் வித்தியாசம் தானே. அதுக்கு கொம்பு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. இதுக்கு பாருங்கள் வளர்ந்துருச்சு கொஞ்சம் நல்லாவே. அழகான மாடுகள். எப்படி எட்டி பார்க்குது பாருங்க. நான் டெய்லி வாழைப்பழம் கொடுப்பேன், வாழைப்பழம் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு. இல்லைடா வாழைப்பழம், சரி எடுத்துக்கிட்டு வரேன் இரு. நல்லா தண்ணி குடித்தோன்னே வயிற்ற பற்றியலா. மாடுகளுக்கு எப்போவுமே தண்ணி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும், அது ருசி. மனுஷனுக்கு எப்படி நாக்கில் ருசி இருக்கோ அது மாதிரிங்க வருங்க. வடித்த தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கவும் அதில் உப்பு போட்டு வச்சோம்னா நல்லா, ஏன்னா அவங்க உப்பு போட்டு தான் வடிப்பாங்க. அது கெட்டி தண்ணியாக கொண்டுட்டு ஊற்றுனாரு, அதனால் அவங்க நல்லா குடிக்கிறாங்க. இவன் தான் நல்லா பால் கொடுப்பான். ஆமாம், கொஞ்சம் கம்மியாக கொடுப்பான். இவன் தான் கொஞ்சம் நல்ல பால் கொடுப்பான். இவன் பேசாமல் நிற்பான், கண்டே இல்லைனாலும் இவங்கிட்ட பால் கறந்துடலாம். அதை தங்கமானவங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.